நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. இந்த வீடியோ எடிட் பண்ண நான் உங்களுக்கு 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அதாவது நான் முன்னே கொடுத்த மாதிரியே பீட் மார்க் தனியாக, ஷேக் எஃபெக்ட் தனியாக 2 கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் ஏன் இப்படி கொடுத்தேன்னா ஒரே ப்ரீசெட்டை கொடுக்காம நான் ஒரே ப்ரீசெட்டை கொடுத்தா அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பெரிய ப்ராசஸாக இருக்குது, நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் தனித்தனியாக கொடுக்குறது ஈஸியாக இருக்கா இல்லை ஒரே ப்ரீசெட்டை கொடுக்குற ஈஸியாக இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத போய் நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட்டில் ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பீட் மார்க்கில் வெறும் சாங்கும் இந்த மாதிரி வெறும் பீட் மார்க்ஸ் மட்டும்தான் வீடியோட லாஸ்ட் வர இருக்கும். இது எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ் உங்களோட இமேஜ் ரெண்டையும் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட இமேஜஸையும் அந்த கேர்ளோட இமேஜஸையும் ஆல்ரெடி ஒரு பீட் மார்க்கில் அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு இருக்க ஒரு 2 பீட் மார்க்கில் அந்த கேர்ளோட இமேஜ், அடுத்து இருக்க 2 பீட் மார்க்கில் நம்மளோட இமேஜ், அதுக்கடுத்து இந்த சைடில் ஃபுல்லாக அந்த கேர்ளோட இமேஜஸ் தான் வரும். ஒரு 3 இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இந்த சின்ன பீட் மார்க்கில் இருந்து அடுத்து இந்த சைடு. ஸோ இதே மாதிரி அந்த சாங்கை நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை ப்ளே பண்ணி கேட்டாலே எந்த இடத்துல நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எனக்கு கிடச்சிரும். ஸோ இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிற இமேஜஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கான எஃபெக்ட்லாம் எங்கே இருக்குது அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கேன் அந்த ஷேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்டான ரொம்ப ஈஸியாக பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படிலாம் இல்லை. இதுலேயுமே உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். அதில் என்னென்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட் டச் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட்டு இருக்க பதில் காப்பி ஆல் எஃபெக்ட் அதை கொடுத்தாலே போதும், காப்பி ஆயிடும். இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட், அதாவது நாம் இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக நம்மனா கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இமேஜ் வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இமேஜில் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜை டச் பண்ணுறீங்க. இல்லை எஃபெக்ட் போகிறீங்க, இந்த 3 டாட் டச் பண்ணி இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டே போனேன்னா இந்த வீடியோவில் பாதி இமேஜுக்கு இந்த ஒரு எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கடுத்து மீத இருக்க ஒரு சில இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம அடுத்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட இமேஜை வச்சு மேக் பண்ணிடலாம். இப்போ முதல் எஃபெக்ட்டை ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சா வீடியோட லாஸ்ட் வர இனி மீத இருக்க இமேஜுக்கு அடுத்த எஃபெக்ட். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இனி நமக்கு மீதம் இருக்குது என்ன இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். இந்த முதல் எஃபெக்ட்டை நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தானே காப்பி பண்ணோம். ஆனால் இந்த ரெண்டாவது இருக்கிறத நம்ம லேயரோட காப்பி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணுறீங்க, இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுறீங்க, இந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ லேயரோட காப்பி பண்ணால் நமக்கு அந்த எஃபெக்ட்டை பேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ மீதம் இருக்க எல்லா இமேஜும் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எப்படி செலக்ட் பண்ணுவோம்? இப்போ இந்த 2வது இருக்க இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, எந்தெந்த இமேஜுக்குலாம் இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்குமோ அது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ இந்த 2வது இருக்க இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நாம் இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்கும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி டூப்ளிகேட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரமாக இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் ரொம்ப ஈஸியாக அதில் எல்லா இமேஜ்லையும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். இப்போ இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு HDR எஃபெக்ட்டோட கொடுத்துருந்துருப்பேன். அந்த HDR எஃபெக்ட்டை இப்போ எப்படி ஈஸியாக கொண்டுட்டு வரேன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணால் இந்த கீழே இருக்க 2 இமேஜ் போக மேலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் வந்து சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருவேன். இதுதான் வந்து HD லேயர். அதாவது நம்மளோட வீடியோவை இன்னும் கொஞ்சம் HD குவாலிட்டியில் மாற்றி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த 3யுமே ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ண இந்த இமேஜ் இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் இமேஜ். இந்த தான் இப்போ வந்து 3யும் ஆன் பண்ணால் போதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னஸான இமேஜஸ் வந்து கிடைக்குதா. இதை வீடியோவில் கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த 3யுமே லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நாம் காப்பி பண்ணணும். ஸோ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி
பண்ணி இந்த 3 4வது இருக்க காப்பி 3 லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் வந்துட்டு இப்போ இந்த பீட் மார்க் கூட ஸ்டார்டிங் அதாவது 0.0 செகண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணணுமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணால் போதும், பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து வீடியோவில் பாதி அளவு தான் இருக்கும். இதை வீடியோட லாஸ்ட் வரை கொண்டு வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டு போயிருங்க. போயிட்டு இப்போ மறுபடியும் அந்த 3 லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இல்லை கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கா, இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வீடியோட லாஸ்ட் வர அதை வந்து இழுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.